y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிற பேரபோலாவுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு இந்த y இருக்குது x இருக்குது, இது ரெண்டுத்தில் எதுக்கு ஸ்கொயர் இல்லைன்னு பார்ப்போம். எக்ஸுக்கு ஸ்கொயர் இல்லை, அப்போ படம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளஸ் சைடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ படம் இந்த சைடில் தான் இருக்குது. இப்போ படம் இந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு டைப் என்ன? டைப் ஓப்பன் ரைட் வேர்டு. படம் இப்படி தான் இருக்குது. ரைட் சைடில் ஓப்பனாக இருக்கிறதுனால ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் வெர்டெக்ஸ் இருக்கும். எந்த ஆக்சிஸில் படம் இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் சிமெட்ரிக்காக இருக்குது, அதனால் படம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஆக்சிஸ் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஆக்சிஸ் என்னன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லலாம்? y ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். சரி, டைப் என்ன? ஓப்பன் ரைட் வேர்ட். ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் y ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸை எஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் என்னன்னாக்கா இதுலேருந்து வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது? ஏன்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ ஏ. இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய்யோட வேல்யூ 0. ஸோ A, 0. இப்போ ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஃபோக்கஸை எஸ்ன்னு சொல்லுவோம். எஸ் இஸ் A, 0. அடுத்தது இங்கே எங்கே ஃபோக்கஸ் இருக்கோ அதுக்கு நேராக லைன் போட்டிங்கனாக்கா அதுக்கு பேர் லேட்டஸ்ட் ரெக்டம்னு பேர். லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டத்தினுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இதுக்கிட்ட எக்ஸோட வேல்யூ என்ன? ஏ தானே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது எங்கே லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸ்ன்றது. அப்போ இதுலேருந்து வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ. இப்போ இந்த டிஸ்டன்ஸும் ஏ தான், அதே சேம் டிஸ்டன்ஸ். பட் இதுக்கிட்ட ஃப்ளாட் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸில் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது என்னுடைய லென்த்தை பார்க்கலாம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த லென்த் இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். என்னுடைய லென்த்து இதுலேருந்து வரைக்கும் உள்ள லென்த்து என்ன அப்படின்னாக்கா 4a அப்படின்னு சரிண்ணா. இதுதான் டைப் ஓப்பன் டைப். ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் y ஈக்குவல் டு 0. ஃபோக்கஸ் எங்கே ஓப்பனாக இருக்கோ அங்கே தான் ஃபோக்கஸ் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ A, 0. அந்த ஏக்கு நேராக ஒரு லைன் போகுது பாருங்கள், அதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். அந்த லேட்டஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஆக்சிஸ் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ். நான் ஏற்கனவே சொன்ன ஐடியா தான். எதுக்கு ஸ்கொயர் இல்லைன்னு பார்க்குறோம். எக்ஸு ஒய் இருக்குது, அதில் எக்ஸுக்கு தான் ஸ்கொயர் இல்லை. அப்போ படம் எக்ஸ் ஆக்சிஸில் தான் வரப்போகுது. ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடு வரப்போகுது. படம் இப்படி வரும்போது இங்கே எப்படி இருக்குது? ஓப்பன். எங்கே ஓப்பனாக இருக்குது? லெஃப்டில் ஓப்பனாக இருக்குது. ஸோ டைப் என்ன இது? த டைப் இஸ்
ஓப்பன் லெஃப்ட்வர்ட்ஸ். டைப் பார்த்தாச்சு. எந்த ஆக்சிஸில் படம் இருக்குது? ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லலாம்? y = 0 அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் எப்படி சொல்லியிருக்கேன், எங்கே ஓப்பனாக இருக்கோ அங்கே தான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ இதுதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லுவோம்? எஸ். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ, இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ப்ளஸில் இருக்கும், அதனால் ப்ளஸ் ஏ. இந்த இடத்துல மைனஸில் இருக்கும் இல்லையா, அதனால் -a, 0. ஸோ ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லுவோம்? எஸ். எஸ் இஸ் -a, 0. எங்கே ஃபோக்கஸ் இருக்கோ அதுக்கு நேராக வரையக்கூடிய லைனுக்கு பேர் தான் என்னது? லேட்டஸ் ரெக்டம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இப்போ லேட்டஸ் ரெக்டத்தினுடைய ஈக்குவேஷன் இந்த இடத்துல இது எக்ஸோட வேல்யூ தானே. எக்ஸோட வேல்யூ என்ன? -a. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -a. அடுத்தது எங்கே லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஏ. அதே டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது தான் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னது? +a இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ +a. இந்த இடத்துல -a, இந்த இடத்துல +a. ஸோ அப்போ டைரக்ட்ரிக்ஸு, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். x is equal to +a. அடுத்தது length of lattice rectum. length of lattice rectum 4a. பாருங்க, போன டைப்லேயும் length of lattice rectum 4a தான். இந்த டைப்லேயும் length of lattice rectum 4a தான். எல்லா டைப்லேயுமே length of lattice rectum of the parabola is 4a தான். ஏன்னா லென்த்துங்கிறதுனால மாறாது, அதே தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டைப் x² = 4ay. x² = 4ay. அதுக்கு டயக்ராம் பார்ப்போம். x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். இதில் எதுக்கு ஸ்கொயர் இல்லை? ஒய்க்கு ஸ்கொயர் இல்லை. ஸோ அப்போ படம் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயம் ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் ப்ளஸ் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டயக்ராம் இப்படி வரும். அப்போ எங்கே ஓப்பனாக இருக்குது? அப்பில் ஓப்பனாக இருக்குது. ஓப்பன் அப்வர்ட். இப்போ டைப் என்ன? ஓப்பன் அப்வர்ட். எந்த ஆக்சிஸில் படம் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. சாரி, ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஓப்பனாக இருக்கோ அந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் எஸ். இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். ஒய்யோட வேல்யூ இந்த இடத்துல எப்படி இருக்கும்? ப்ளஸில் தானே இருக்கும். ஸோ +a. ஸோ 0,aங்கிறது தான் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் எஸ் இஸ் 0,a. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். இப்போ இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் y = +a. டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். இது +a அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவாக தானே இருக்கும். ஸோ y = -a. y = -a அப்படிங்கிறது தான் டைரக்ட்ரிக்ஸ். லென்த்து தான் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே தான் 4a. நெக்ஸ்ட் டைப் x² = -4ay. இதுக்கு டயக்ராம் பார்ப்போம். x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். இதுக்கு ஸ்கொயர் இல்லை, ஒய்க்கு ஸ்கொயர் இல்லை. இப்போ படம் ஒய் ஆக்சிஸில் தான் இருக்க போது. ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது படம். இப்போ படம் இப்படி வரும். அப்போ ஓப்பன் எங்கே இருக்குது? டவுன். ஸோ ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். இப்போ டைப் என்ன? ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸில் இருக்குது படம்? ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ். தட் இஸ் ஒய் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லலாம்? x is equal to 0. ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? எங்கே ஓப்பனாக இருக்கோ அங்கே தான் இருக்கும் ஃபோக்கஸ். ஸோ s is equal to, s is
இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஒய்யோட வேல்யூ -a. ஸோ ஃபோக்கஸ் இஸ் எஸ் இஸ் -a,0. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் எதன் வழியாக செல்லும், ஃபோக்கஸ் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ y -a. அப்போ டைரக்ட் சைடு இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ y இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கும், ப்ளஸில் இருக்கும். y +a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் மாறாது. சரி, இப்போ இந்த 3 டைப்புலையுமே வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0,0 தான். ஏன்னா எல்லாமே ஆர்ஜினில் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது 0,0. இந்த வெர்டெக்ஸ்னு சொல்லலாம், சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டை வெர்டெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம்.